அதனால் ஷிர்க்குடைய முறைகளில் நாங்கள் வைத்தியத்தை தேட போகாமல் குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் சொல்லப்பட்ட அதே போல இஸ்லாமிய அறிஞர்களால் வழிகாட்டப்பட்ட அந்த முறைகளில் நாங்கள் எங்களுக்குண்டான அந்த சூனியத்துக்கான தீர்வை அதுக்குண்டான ஷிஃபாவை நாங்கள் தேடுவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அந்த அடிப்படையில் சூனியத்துக்கு வைத்தியம் செய்கிறத பொறுத்தவரையில் பலவிதமான முறைகள் இஸ்லாம் காட்டி தந்திருக்கு. அதில் ருக்கியாவுடைய முறைகள், ஓதி பார்க்கறது, ஓதி அந்த சூனியம் செய்யப்பட்டவருக்கு ஊதுறது, அல்லது அவரே தனக்கு ஓதிக்கொள்வது, இப்படி பல முறைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது மார்க்கத்தில். அதே நேரம் அதில் ஒரு முறைதான் சில விடயங்கள் பார்த்திங்கன்னா குர்ஆனில் ஹதீஸில் நேரடியாக சொல்லப்பட்ட முறைகளாக இருக்கும். சில முறைகள் அனுபவ ரீதியாக அவைகள் செய்யப்பட்டதாக இருக்கும். இஸ்லாமிய வைத்தியத்தை பொறுத்தவரையில் அனுபவ ரீதியாக எத்தனையோ முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒன்று தான் இந்த இழந்த இலை இருக்குது. இந்த இழந்த இலையில் ஒரு 7 இலைகளை எடுத்து அதை அரைச்சிட்டு அந்த அரைக்கப்பட்ட இலையை தண்ணியில் போட்டு சொல்லப்படக்கூடிய இந்த விடயங்களை ஓதி ஊதணும். அதில் அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதுறது, ஆயத்துல் குருசியை ஓதி ஊதணும். அதே போல் சூரத்துல் அராஃபுடைய 106வது ஆயத்திலிருந்து 122வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை ஓதி ஊதுறது. அதே போல் சூரா யூனுஸுடைய 79வது ஆயத்திலிருந்து 82வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை ஓதி ஊதுறது. அதே போன்று சூரா தாஹாவுடைய 65வது ஆயத்திலிருந்து 69வது ஆயத்து வரைக்கும், அதே போல் சூரத்துல் காஃபிரூன ஓதி ஊதுறது. அதே போல் முஅவ்விதாத் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா, குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை 3 தடவை ஊதிக்கொள்வது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த துவாக்கள் இருக்குது. நோய்க்கான, ஆரோக்கியத்துக்கான, அந்த ஷிஃபாவுக்கான அந்த துவாவுக்களை ஊதிக்கொள்வது. அதில் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பாஸ் இஷ்வி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா, இதை 3 தடவை ஊதுறது. அதே போல பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் வ மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக், இதை 3 தடவை ஊதிக்கொள்றது. இது தவிர வேற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த துவாக்களை ஊதிக்கொள்ளலாம். அதே போல இது தவிர மேலதிகமான குர்ஆனுடைய ருக்கியாவுடைய ஆயத்துக்களை ஊதிக்கொள்ளலாம். ஊதக்கூடிய முறையில் அந்த தண்ணியில் இலந்தை இலையை நீங்கள் எந்த தண்ணியில் போட்டீங்களோ அந்த தண்ணியில் ஓதிவிட்டு ஊதக்கூடிய முறையில் எந்த முறையில் ஊதணுமெண்டா லேசாக துப்பணி தெறிக்கக்கூடிய முறையில் அதில் ஊதிட்டு அந்த தண்ணியில் ஒரு 3 முடக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 முடக்க குடிச்சிட்டு அதே தண்ணியால் குளிக்கிறது.